இந்திய கூட்டுறவு சட்ட வரலாறு. கிராம கடன் மதிப்பீட்டு குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1951. தமிழ்நாடு நிலவள வங்கி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1934. டவுன்சென்ட் குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1927. மகாராஷ்டிரா கூட்டுறவு சங்க சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1927. மாண்டகு ஜேம்ஸ் போர்டு சட்ட திருத்தம் வெளிவந்த ஆண்டு 1919. கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1904. இந்தியாவில் கூட்டுறவு சட்டத்தை உருவாக்கிய நாடு சர் எட்வர்ட் லா குழு 1904. சர் எட்வர்ட் லா குழுவின் உறுப்பினர்கள் சர் ஃபிரெடெரிக் நிக்கல்சன் மற்றும் டூபர்னே. சர் எட்வர்ட் லா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1901. பஞ்ச குழுவின் பரிந்துரை எது? வட இந்தியாவில் மக்கள் வங்கிகள். பஞ்ச குழுவின் அறிக்கை உருவான ஆண்டு மற்றும் அறிக்கை தந்தவர் 1901. டூபர்னே. சர் ஃபிரெடெரிக் நிக்கல்சன் அறிக்கை வெளியிட்ட ஆண்டு 1895. இந்திய கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1904. 1912 கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம். 1904ஆம் ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கங்களில் உள்ள குறைகளை நீக்கி வெளிவந்த சட்டம். கடன் சங்கங்களும் கடன் சார்பற்ற சங்கங்களும் அமைக்கப்பட இச்சட்டம் வழிவகுத்தது. மத்திய தலைமைச் சங்கம் அமைக்க வழிவகையுள்ள சட்டம். நகர சங்கம், கிராம சங்கம் என்ற வகைப்பாடு நீக்கப்பட்ட சட்டம். 1904 சட்டத்தில் காணப்பட்ட குறைகள். கடன் சங்கங்களை மட்டுமே இச்சட்டத்தின் கீழ் அமைக்க முடியும். தொடக்க சங்கம் மட்டுமே அமைக்க முடியும். தொடக்க சங்கங்களுக்கு தேவையான நிதி உதவி செய்ய வழிவகை. 1904ஆம் ஆண்டு கடன் சங்கங்களின் சட்டத்தின் அம்சங்கள். 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள், 10 நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி அமைத்தல், கிராம சங்கம், நகர சங்கம் என இரு வகைகள். கிராம சங்கங்கள் வரையறுக்கப்படாத பொறுப்பு. நகர சங்கம் வரையறுக்கப்பட்ட பொறுப்பு. வருமான வரி, வரிவில்லை ஒட்டுதல், பதிவு கட்டணத்திலிருந்து விலக்கு. 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சட்டத்தின் சிறப்பியல்புகள். இதற்கு முன் வெளியான 1934 தமிழ்நாடு கூட்டுறவு நிலவள வங்கி சட்டத்தின் சரத்துக்கள் உள்ளடக்கியது. ஆகவே 1934 தமிழ்நாடு கூட்டுறவு நிலவள வங்கி சட்டம் தேவையில்லை. அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கு ஒரே கூட்டுறவு சட்டமாக அமைந்துள்ளது. 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? 13/7/1988 தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983. 1961ஆம் ஆண்டு சட்டத்தில் உள்ள குறைகளை நீக்கி புதிய சட்டம் தமிழ்நாடு அரசால் 1983இல் கொண்டு வந்துள்ளது. 1961 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் சிறப்பியல்புகள். மாநில அரசு கூட்டுறவு சங்கங்களின் பங்குத்தொகை செலுத்த வேண்டும். கடன் சங்கங்கள், விற்பனை சங்கம், பண்டகசாலை ஆகியவற்றில் அனைவருக்கும் உறுப்பினராக வழி. கூட்டுறவு சங்க நிர்வாக குழு பதவிக்காலத்தில் ஆண்டுக்கு 1/3 பகுதி பதவிக்காலம் முடியும். அவர்களின் இடத்திற்கு மீண்டும் தேர்தல் நடக்க வழிவகை. நடுவர் நீதிமன்றம் அமைக்க வழி. ஒருவர்
ஒரே நேரத்தில் 5 சங்கங்களுக்கு மேல் இடம்பெறுவதை தடுக்க வழிவகை. கிராம கடன் மதிப்பீட்டு குழுவின் சிறப்பியல்புகள். மாநில அரசு பங்கு பெறும் அளவில் மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டது. 1932 தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டத்தின் சிறப்பியல்புகள். கூட்டுறவு சங்க நோக்கங்களை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்தவும். சிக்கனம், சுய உதவி, பரஸ்பர உதவி, கூட்டுறவு கல்வி மக்களிடையே பரப்பி பொருளாதார முன்னேற்றம் வழிவகுத்தல். வழக்கு தொடர்தல், நிறைவேற்றல், வழக்குகளை முடிவு கட்ட கட்டணம் வசூலித்தல், தீர்ப்பை நிறைவேற்றுதல். நிர்வாகக் குழு கலைத்தல், தண்ட வசூல் நடவடிக்கை மேற்கொள்ளுதல், தவறான தகவல் கொடுத்தல், கீழ்ப்படியாமை, சட்டப்படியான ஆணைகளுக்கு கட்டுப்படாமல் இருத்தல் ஆகியவற்றை தண்டனைகள் வழங்க இச்சட்டம் வழிவகுத்தது. மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டம் அம்சங்கள். மாநில அரசின் நேரடி பார்வைக்குள் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்தது. ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனி கூட்டுறவு சங்க சட்டம் இயற்ற வழிவகை உள்ளது. கூட்டுறவு முக்கிய அம்சங்கள். கடன் ஆய்வுக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1959. விற்பனை சங்கங்களை சீரமைக்க ஏற்படுத்தப்பட்ட குழு பாண்ட்வாலா குழு 1964. NDDB நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் பாண்ட் தேசிய பால் அபிவிருத்தி நிறுவனம் குஜராத். CC கேஷ் கிரெடிட் காசு கடன். நகர வங்கிகளை சீரமைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட குழு ஆண்டு 1977. மாதவதாஸ் குழு. நீண்ட கால கடன் வழங்கும் கூட்டுறவு சங்கங்கள். நிலவள வங்கிகள் தற்போது தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி என்று அழைக்கப்படுகிறது. அகில இந்திய கிராம கடன் 1951 A.T. கோர்வாலா தலைமையில் அமைக்கப்பட்டது. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் கொள்கைகள். கூட்டுறவு விழிப்புணர்வு. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் துவங்கப்பட்ட ஆண்டு 1914. கூட்டுறவு சங்கங்களின் மாநில செயலாளர் திருமதி N.P. நிர்மலா IAS. கூட்டுறவு பதிவாளர் திரு அண்ணாமலை IAS. கூட்டுறவு அமைச்சர் மாண்புமிகு திரு செல்லூர் ராஜி. பயிர் கடன் அளவை நிர்ணயம் செய்வது மத்திய கூட்டுறவு வங்கியால் நியமிக்கப்படும் நுண்ணறிவு குழு. PACS வழங்கும் முதன்மையான கடன் பயிர்க்கடன். PACS முதல் துவங்கப்பட்ட மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம், திரூர். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1904. அமுல் என்பது ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். NAFED என்பது நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். PACS என்பது பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. LAMS என்பது லார்ஜ் சைன் மல்டிபர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். NCDC என்பது நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். நபார்டு துவக்கப்பட்ட ஆண்டு ஜூலை 1982. நபார்டு என்பது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். RBI செயல்பட தொடங்கிய ஆண்டு 1 ஏப்ரல் 1935. RBI தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு மார்ச் 1934. RBD விரிவாக்கம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சென்னை மாநில கூட்டுறவு சட்டம் 1932.
இரண்டாம் கூட்டுறவு சட்டம் 1912. முதல் கூட்டுறவு சட்டம் 1904. கூட்டுறவு கொள்கைகள் 7. கூட்டுறவு கொடியில் உள்ள வண்ணங்கள் 7. கிராம கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பு சட்டம் ஏற்படுத்தியவர் ரபீசன். முதலாக கூட்டுறவு சூல்ஸ் 1850 முதலாக கூட்டுறவு கடன் சங்கம் துவங்கியவர் சூல்ஸ் 1850 விவசாயிகளுக்காக பிரத்யேகமாக ஒரு இயக்கம் துவக்கியவர் ரைபீசன். முதலாக கூட்டுறவு பண்டகசாலை எங்கு துவக்கப்பட்டது? 1967 ட்ரால்ஹெட்டன். இந்தியாவில் முதலாக விற்பனை சங்கம் மார்க்கெட்டிங் சொசைட்டி துவக்கப்பட்ட இடம் பஞ்சாப் மாநிலம் ஜங்க். தமிழ்நாட்டில் முதலாக பால் கூட்டுறவு சங்கம் துவக்கப்பட்ட இடம் கொடுமுடி. தமிழ்நாட்டில் முதலாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் துவக்கப்பட்ட ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டம் திரூர் என்னும் இடத்தில். தமிழ்நாட்டில் முதலாக நகர வங்கி அர்பன் பேங்க் துவங்கப்பட்ட ஆண்டு மற்றும் இடம் 1904 பெரிய காஞ்சிபுரம். பெண்கள் கூட்டுறவு சங்கம் துவக்கப்பட்ட ஆண்டு 1966. தன் தேவைக்கு அதிகமான பொருட்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முறை பண்டமாற்று முறை ஆர் பண்டமாற்று பொருளகம். BR ஆக்ட் என்பது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. SGSY என்பது ஸ்வர்ண ஜெயந்தி ஸ்வர்ணேஜர் யோஜனா பொன்விழா கிராம சுய வேலைவாய்ப்பு திட்டம். SHG என்பது செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய உதவிக்குழு. மேலாண்மையின் பணிகள் எத்தனை? 6. மேலாண்மை கோட்பாடுகள் எத்தனை? 14. அறிவியல் மேலாண்மையின் தந்தை யார்? ஹென்றி பைஸ். KCC என்பது கிசான் கிரெடிட் கார்டு வேளாண் கடன் அட்டை. குஸ்ரோ குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1989. வேளாண்மை கடன் பரிசீலனை குழு என்பது குஸ்ரோ குழு. KRIBCO என்பது கிருஷாக் பாரதி ஃபெர்டிலைசர்ஸ் கோஆபரேட்டிவ் லிமிடெட். IFFCO என்பது இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர்ஸ் கோஆபரேட்டிவ் லிமிடெட். இந்திய உழவர்கள் உர கூட்டுறவு நிறுவனம். கூட்டுறவில் 3 அடுக்குமுறை என்பது மாநில மாவட்ட மற்றும் தொடக்கநிலை அளவியல். கூட்டுறவு கடன் சங்கங்கள் எத்தனை அடுக்குமுறையில் செயல்படுகிறது? 3. முதலில் கூட்டுறவு கடன் சங்கங்கள் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? ஜெர்மனியில் 18ஆம் நூற்றாண்டு. முதலாக உலக அளவில் கூட்டுறவு இயக்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? 1844 இங்கிலாந்து ராக்டேல் என்னுமிடத்தில். விவசாய மறுநிதி கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1963. அகில இந்திய கிராம கடன் ஆய்வு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1966. டி. வெங்கடப்பையா. இந்திய ஒப்பந்த சட்டம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எப்போது இயற்றப்பட்டது? 1872. சென்னை கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1947. இந்திய எடையளவு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1958. இந்திய லேவாதேவி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1967. இந்திய கம்பெனி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1956. இந்திய உரிமையியல் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1908.
முதல் கூட்டுறவு பண்டக சாலை எங்கு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1967 டிரால்ஹட்டன். தமிழ்நாட்டில் உள்ள மொத்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் எத்தனை? 4474. இந்தியாவில் முதல் பிரதமர் அளவில் பால் உற்பத்தியாளர் சங்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? கொடுமுடி. முதல் கூட்டுறவு நகர வங்கி எங்கு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? பெரிய காஞ்சிபுரம், 1904. இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1964 ஜூலை 1. இந்தியாவில் திட்டக்குழு துவங்கப்பட்ட ஆண்டு 1919 சௌத்ரி பிரம் பிரகாஷ். பேரா மால்ஸ்பெயின் தத்துவம் ஜனத்தொகை பெருக்கல் விகிதம் உற்பத்தி கூட்டல் விகிதம். குடும்ப நலத்திட்டம் அறிக்கை தந்தவர் பேராசிரியர் மால்தஸ் 1998. வங்கி ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை. கூட்டுறவு வார விழா நடைபெறும் நாள் நவம்பர் 14 முதல் 20 வரை.